என் செல்லக் குழந்தையே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த வராகி உன்னை தேடி வந்து விட்டேன். நிச்சயமாக என் வாக்கினை கேட்ட அடுத்த நொடியே நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன் தாயானவள் இந்த வராகி. என்னுடைய அன்பை ஒருபோதும் நீ சந்தேகிக்காதே. உனக்காகத்தானே உன் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னால் மறக்க முடியாத தருணங்கள். வராகியானவள் எப்பொழுதும் உன் வெற்றியை உறுதி செய்யும் இந்த நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை எந்த நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. எதிர்பாராத பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விடாத இந்த தாயின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மனநிறைவையும் சந்தோஷமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயத்தை நிகழ்த்த வேண்டும். அதுவும் இந்த வராகி என் மூலமாக அதை நிகழ்த்த வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. நல்லது நடக்க உனக்காக என்றும் இந்த வராகி உன்னோடு உன்னை தேடி வர நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கையோடு தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலம் எல்லாமுமே உன்னுடையதாகும். உன்னோடு உடன் வருகின்ற இந்த வராகி என்னுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கானதாகும். நான் வருகின்ற நேரம் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளை நான் உன்னோடு எடுத்துச் சொல்லும் இந்த காலம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் முன்னின்று என் பிள்ளை நீ எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கான தேவைகளும் உனக்கான சூழ்நிலைகளும் உன்னை அமைதிப்படுத்த வேண்டும் அல்லவா? எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது. இந்த வராகி உன்னோடு உடன் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையிலும் நீ நிச்சயமான சந்தோஷத்தை முழுமையான மனநிறைவோடு அனுபவிக்க வேண்டும் என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பை சந்தேகிக்கும் யாராலும் அவர்களின் சந்தோஷத்தை பெற்றுவிட முடியாது. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளைகள் தவித்து நிற்கும் இந்த நேரம் அவர்களுக்கான உண்மையான அன்பை அவர்களுக்கான உண்மையான வாழ்க்கையையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க எப்பொழுதும் நான் உடன் வருகின்ற இந்த நேரம் எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்துவிடக்கூடாது. எதையும் அவ்வளவு எளிதாக விட்டுவிடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய காலம் இது. இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுதுகளை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளும் உன்னோடு இந்த வராகி உடன் வருகின்ற இந்த தருணத்தை நீ கைவிட்டு விடாதே. உனக்கு நல்லது நடக்கும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உன் முன்னாலேயே உறக்கச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்றால் என்ன, தேவை என்றால் என்ன, உனக்கான நல்ல நேரம் என்றால் என்ன என்று எல்லாம் இனிமேலும் நீ எதையும் தேட வேண்டாம். அத்தனையும் உனக்கு தகுந்தாற் போல உன்னை தேடி வந்து
இந்த சூழ்நிலையில் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்மால் மறக்கவே முடியாது. ஆனால் அதை உன்னால் கடந்து வர முடியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் வாழ்ந்துவிட முடியும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ யோசித்து யோசித்து மனம் வருந்தி நிற்காமல் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் அவ்வளவு சுலபமாக நடந்துவிடக்கூடிய விஷயங்களாக உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் ஒரு நாள் உன்னை ஆனந்தப்படுத்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த தருணத்திலும் நாம் விரும்புகின்ற இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கிறோமானால் அது எந்நாளும் உனக்குரிய நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் தருணங்களாக மாற்றப்படும். அம்மாவின் அருளோடு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு. யாரையும் நம்பி எதையும் தொலைத்து விடாதே. சூழ்நிலைகள் உன்னை எந்த பக்கமும் திசை திரும்ப வைக்கும். இந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை வேடிக்கை பார்க்க நினைக்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையுமே யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் இனிமேல் அத்தனையும் முடிந்துவிடும். அதனால் எதையும் செய்துவிட துணிந்துவிடு. சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ செய்துவிட முன்னே வந்துவிடு. உன்னை மீட்டெடுக்கும் பல காரியங்கள், உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் எல்லாமும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்துவிட காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துவிட தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து பார்த்தால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ உனக்கான தேவைகளை என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியாமல் நிச்சயமாக தவித்து நிற்பாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த வராகியானவள் உனக்காக எல்லா நிலைகளையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றும் நிச்சயமாக நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே உன்னோடு வருகின்ற இந்த வராகி என்னுடைய அன்பு உன்னை ஒருபொழுதும் கைவிடாது என்பதனை தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வருகின்ற பொழுது உன்னுடைய அன்பு எப்பொழுதும் எனக்கு கிடைத்து கொண்டே இருந்து விட்டாலே போதும். நான் நிச்சயமாக அந்த அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் சரி செய்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமே நீ சந்தித்து கொண்டும் இருக்கிறாய், சந்திக்கவும் போகிறாய். எதுவுமே உன்னை பாதிக்கவில்லை என்றால் நீ வெற்றிக்கு அருகில் வந்து விட்டாய் என்ற அர்த்தம். அல்லது ஏதாவது உன்னை பாதிக்கிறது என்றால் உனக்கு வெற்றி கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது, நீ இந்த சோதனைகளை கடந்துதான் அதை பெற வேண்டும் என்றுதான் அர்த்தம். அதனால் ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன் வாழ்க்கையில் மாற்றங்களை தேடி
நீ பயணிக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் எந்த நல்லதும் ஒருவர் வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை என்று சொல்லி பதறிக்கொண்டிருப்பதை விட, நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று அனுபவிக்க தயாராக இருந்து விட்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு உடன் வருவது, உனக்காக தேடி வருவது என்று உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை சர்வ நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். இந்த தெய்வம் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் எதையும் யோசித்து இனிமேலும் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பது இந்த தாயின் உத்திரவாதம். அதை நான் ஒருபோதும் மீற மாட்டேன், இல்லை என்றும் சொல்ல மாட்டேன். என் பிள்ளையை ஒரு நாளும் நான் ஏமாற்ற மாட்டேன். அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு வாழ நினைத்தால் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை இனி நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நின்று உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கத்தான் வேண்டும் எனும் பொழுது அது ஒருபொழுதும் நடக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். வராகியினுடைய அன்பு உனக்கு எதை எடுத்து தரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்ட சில விஷயங்கள் இனிமேல் அதற்கான பலனை உனக்கு கொடுக்கும். எதுவுமே என்னுடைய புரிதல் இல்லாமல் உனக்கு நடக்கவில்லை. எந்த விஷயங்களுமே இந்த தாயின் அன்பை தாண்டி உனக்கு நடக்கவில்லை. எல்லாவற்றிற்கு பின்னாலுமே உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நான் உனக்கு சொல்லாமல் இருந்து விடுவேனா? அதை என்னவென்று உனக்கு எடுத்து தராமல் தான் நானும் போய்விடுவேனா? அதிர்ஷ்ட நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆச்சரியங்களை எல்லாம் எப்பொழுது நீ பெறுவாய் என்பதனை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதனால் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான தேவைகளை உறுதிப்படுத்த நீ தயாராகி கொண்டே இரு. உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு. யார் என்ன சொன்னாலும் அதை முழுமையாக நம்பாதே. நீயாகவே அதையெல்லாம் தீர விசாரித்து விட்ட பிறகு அந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன்னை எதிர்பார்த்து நிற்க, உனக்கான மாற்றங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் நான் உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயம்தான், தன் நம்பிக்கை அதிகம் கொண்ட மனிதன் தன் தேவைக்காக எங்கும் எதற்காகவும் கை கட்டி நிற்க மாட்டான். முடியும் வரை போராடித்தான் பார்ப்பான். முடியவில்லை என்றால் சற்று ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் போராட செல்வானே தவிர, ஏனென்றால் இந்த உலகம் அத்தனை பெரியது. அதனால் மீண்டும் மீண்டும் போராடத்தான் செல்வானே தவிர ஒருபோதும் அதிலிருந்து அவன் பின்வாங்க மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நல்லது எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எந்த நன்மைகளும்
உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றியை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருக்கும் இந்த காலம் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க உன்னோடு உடன் வரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த தருணங்கள், இந்த வெள்ளிக்கிழமையின் விடியல், இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத பல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான பல வெற்றிகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணமும் மனமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனது வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் தெய்வமே உனக்காக இறங்கி வந்து வழிகாட்டும். அதனால் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி, இந்த நேரம் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த தருணமும் உனக்கு சந்தோஷத்தை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் இந்த பொழுதுகளில் உன்னை சுற்றி வந்து நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டும். நீ விரும்பியது போல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரங்களிலும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் வருவேன். எந்த நேரமும் நான் உன்னோடு வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் இந்த வராகி உனக்காக உன்னை தேடி வந்து கை கொடுக்கும் இந்த நேரங்களை எல்லாம் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியான தருணங்களை கடந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த விஷயங்களையும் யோசிக்காமல் எந்த ஒரு முடிவிலும் என் பிள்ளை நீ சரியாக இருக்கிறாய் என்றால் உன் பக்கம் தெய்வம் நின்று உன்னை வழிநடத்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் எதையும் நினைக்கும் பொழுதுகள் எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நம்பு. உன்னை பற்றி ஒருபோதும் சுயநலமாக நினைக்காது. அது உன்னுடைய மனதிற்குள் இருந்தாலும் நீ வெளிக்காட்டி விட வேண்டாம். எதையுமே கடந்து நாம் வாழ வேண்டும் என்று யோசிக்கும் இந்த நேரங்கள் நம்முடைய ஒவ்வொரு நலனையும் அது நிச்சயமாக சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த வெற்றிக்கு என் பிள்ளை நீ ஒருபோதும்
தள்ளிவிடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் இருக்கும் காலம் உனக்கான தேவைகள் உன்னை தொடரும் என்பதனை நம்பு. எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. பல சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தருணங்களை உருவாக்கி தரும் பொழுது நிச்சயமாக எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கே என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நீ உனக்காக வருகிறேன் என்பதனை உணர்ந்தால் போதும். காற்றுக்கு வளைந்து கொடுத்தால் தான் மூங்கில் உடைந்து போவதில்லை. அது பலவீனம் அல்ல, புத்திசாலித்தனமான வலிமை என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எந்த இடத்தில் எப்படி வளைவு சுழிவுகளோடு இருக்க வேண்டுமோ அப்படி இரு. யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.